கதைப்பமா சீரியஸோட பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இது. ஸோ வீடியோக்கும் நான் பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. எண்ட் ஆஃப் த சீரீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. டாக்டர்ஸ் நல்லா சத்துள்ளதாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா பாசிட்டிவாக பேசிட்டு போனாங்க. அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பத்திரமாகவும் இருக்கணும். நம்ம இதில் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்ல முடியாது. ஒரு 50% நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இனி உள்ள 50% நம்ம ஸ்கேன் எடுத்த பிறகு தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருக்கும் அந்த ஹார்ட் பீட்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது வரையும் பொறுமையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சின்ன அட்வைஸ் கொடுத்தாங்க. என்னடா கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு மனப்பதட்டம். எப்படா அந்த ஸ்கேன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மனசு காத்துட்டே இருந்துச்சு. படப்படன்னு இருந்துச்சு. ஸ்கேனில் எல்லாம் கரெக்டாக வந்துடுமா? ஏன்னா பயம் இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சிருந்தனால பயம் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும் எப்பயுமே. கரெக்டாக ஒரு 3-4 வாரம் கழித்து கூப்பிட்டாங்க ஸ்கேனுக்கு. ஸோ ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க, என்ன ரிசல்ட் வரும், ஸ்கேனில் நிஜமாவே குழந்தை இருக்குமா அப்படின்ட்டுலாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக பயமாகவே இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்றனால பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இது நிறைய பேத்துக்கு தெரியும் சொல்கிறேன். எவ்வளோ தான் நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த பயம் நம்மளை பயமுடுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் நானே ரொம்ப நடுக்கத்தோடு இருந்தேன். பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பாசிட்டிவாக காமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவங்க இது எடுத்துட்டு உங்களுக்கு ட்வின் பேபிஸ் இருக்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சு, நல்லா இருக்குது, நீங்கள் சத்துள்ளதாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க காட்டவே இல்லை. அவங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லை எதுவுமே. எனக்கு அதனால கொஞ்சம் வருத்தமாக ஆயிடுச்சு, என்னடா காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்பவே லைஃப் ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பினஸ்னால் எப்படின்னா அந்த வானத்தில் இருந்து ஹாப்பினஸ் ஓவர்லோட் ஆகிட்டுருக்கு. என் ஃபேஸ்லலாம் அவ்வளோ க்ளோ இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.